தமிழ்நாட்டினுடைய அரசியல் களமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது அமைந்திருக்கிறது. இந்த பின்னணியில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் இருக்கின்றார். அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலையில் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலான இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 41,051 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கின்றார். அங்கு அவருக்கு கடும் பின்னடைவானது ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதே கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் VS பாபு 49,099 வாக்குகள் பெற்றிருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது திமுக 60 இடங்களிலும் அதிமுக 64 இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட SP வேலுமணி முன்னிலையில் இருக்கின்றார். விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது பாமக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் முன்னணியில் இருக்கின்றார். அங்கு ஏறக்குறைய தாவேகாவுக்கும் தேமுதிகவுக்கும் கடுமையான போட்டியானது நிலவி இருக்கிறது. தாவேகாவினுடைய விஜய் 38,856 வாக்குகளும், தேமுதிகவினுடைய பிரேமலதா விஜயகாந்த் 41,322 வாக்குகளும் பெற்றிருக்கின்றார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் தமிழரசிக்கு 31,345 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனந்திக்கு 3,648 வாக்குகளும் கிடைத்திருக்கின்றன. இதே போன்று கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அங்கு முன்னணியில் இருக்கின்றார். இதே போன்று ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டால் அங்கு அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் 24,984 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி ஏறக்குறைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வெற்றி கோட்டையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அங்கு டாக்டர் பிரபு முன்னிலையில் இருக்கின்றார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது ராஜ்மோகனுக்கு அங்கு 30,587 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. அவர் முன்னணியில் இருக்கின்றார். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய 8க்கும் மேற்பட்ட முறை களத்தில் இருந்த D ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்.